கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்க. விரோதியும் இல்லையா, இடையூறும் இல்லையாம், நல்ல இளைப்பாறுதல் காலமா. அப்போ அவர் ராஜாவா இருந்த நாட்கள்ல அந்த ஜனங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. பிரச்சனை பண்ண ஆள் இல்லை, சொத்துக்களை அடித்து பிடுங்க ஆள் கிடையாது, ஒவ்வொருவரும் சுகமாய் குடியிருந்தார்களாம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு காரணம் என்ன? அவங்க தகப்பனாகிய தாவீது கர்த்தரை அதிகமாய் நேசித்து கர்த்தருக்குள்ள வாழ்ந்தார். அதனாலதான் தேவன் மகனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியங்களை செய்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தகப்பன்மார் தாய்மார் இருக்கிறோம். நாம சரியா தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில விரோதி இருக்காது, இடையூறு இருக்காது, இளைப்பாறுதலா இருக்கும். அவர்கள் கொஞ்சமா விதைச்சாலும் திரளான காரியங்களை அறுப்பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்? அவங்க பிள்ளைகளுக்காக அவங்க உண்மையா கத்தட்ட இருக்கணும். இதுதாங்க உண்மையான காரியம். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். யார் என்னை கேட்பதுன்னு இருந்தா நம்ம கண் முன்பாகவே நம்ம சந்ததி கஷ்டப்படும். நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமற்று வாழ்வார்கள், நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போவார்கள். அது நம்ம ரொம்ப மன விஷனமா இருக்கும். எத்தனையோ தகப்பன்மார்கள் அழுது வேதனைப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கணும், விரோதி இல்லை, இடையூறு இல்லை என்றால் நீங்கள் அதிகமாய் கர்த்தரையே சார்ந்து இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறான் என்று தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த உலகத்துல நம்ம ஒன்னும் கொண்டு போறது இல்லைங்க. யோசிச்சு பாருங்க. சமீபத்துல பார்க்கும்போது சிறு சிறு வயது பிள்ளைகளெல்லாம் மரித்து போகிறத பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ரொம்ப காலம் வாழுவோம் நம்ம நினைக்க வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நாம கண் முன்பாக நம்ம சந்ததி ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவங்க இடையூறு இருக்காது, அவங்க பிசினஸ்ல தடை இருக்காது, விரோதி இருக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறப்பா, உங்க குமாரனை சந்தோஷப்படுத்தி குமாரன் மூலமா உங்ககிட்ட எப்பவும் ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்க அறிவு குறைவுள்ளது சுவாமி. ஆண்டவரே, உண்மையே எங்க இருதயத்துல சிந்தனையில தரித்திருக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.